ஸோ இது நம்மளோட 2வது வீடியோ இந்த சீரீஸ் ஆஃப் TensorFlow டு வி லேர்ன் ஆன் தமிழ். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையானது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா TensorFlow டீம் இம்போர்ட் பண்ணுறோம். வேறு அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா TensorFlowலேருந்து கேராஸ் அண்டு தென் கேராஸ்லேருந்து லேயர்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம். அண்டு சிமிலர்லி அந்த டேட்டா செட்ஸ்லேருந்து நம்ம சைஃபர் 10 அப்படின்ற டேட்டா செட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். சைஃபர் 10 அப்படின்றது ஒரு இப்போதைக்கு நீங்களே கூகுளில் போட்டு பார்த்தா தெரியும். ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ரெக்கக்னிஷன் டேட்டா செட் அது அவ்வளோதான். ஸோ இது வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக நமக்கு அந்த கேராஸோட ஏபிஐலேருந்தே நமக்கு வந்து ஏபிஐலேயே டென்சர்ஃப்ளோவில் இன்டெகிரேட்டராக கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நம்ம டேரெக்டாக இப்படியே வந்து லோட் பண்ணிக்கலாம். இந்த லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் டேட்டா செட்ஸை லோட் பண்ணுறோம். வேறு இங்கே வந்து இந்த நேம் இதே மாதிரி தான் கொடுக்கணுமானா இல்லை, நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரைன் ஒயிட் ட்ரைன் அண்ட் எக்ஸ்டெஸ்ட் ஒயிட் டெஸ்ட். For if similarly, if you want to add a validation data set, you can also add a validation data sets similarly like that, comma x validation, comma y validation inside the brackets. And what I'm going to do is then I'm going to print the shape of the each training and testing data set. So இதை ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஆயிரும். ஸோ அது இம்போர்ட் ஆனோடனே இது நெக்ஸ்ட் ஓகே, 2 இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா 5000 இமேஜஸ் கிட்ட ட்ரைனிங், மொத்தம் வந்து 60,000 இமேஜஸில் 50,000 இமேஜஸ் வந்து ட்ரைனிங்க்கும் மீதி 10,000 வந்து டெஸ்டிங்க்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே என்ன சைஸில் இருக்குன்னா 30x32 30x32 பிக்சல்ஸில் இருக்குது. பி அப்படின்றது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சேனல்ஸை வந்து மீன் பண்ணுது. ஸோ வந்து நம்மளோட இமேஜ் வந்து எத்தனை சேனலில் இருக்குது, ஐ மீன் RGB இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கலர் சேனல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் இமேஜை வந்து நார்மலைசேஷன் ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆஸ் டைப் அப்படின்றது என்னென்னா இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு நம்பை அரேல தானே இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ளோட்டிங் வேல்யூவில் மாற்றிட்டு அதை வந்து நார்மலைசேஷன் வேல்யூ இங்கே பண்ணுறேன். தென் நார்மலைசேஷன் பண்ணதுக்கப்புறமா இந்த டெஸ்டிங்கோட டேட்டா செட்ஸை மட்டும் நான் இங்கே போடுறேன். ஸோ similarly if you want a training data sets also நீங்கள் இங்கே வந்து extrain dot shapeன்னு போட்டு பார்க்கலாம். ஸோ ஷேப் எதுவுமே எனக்கு மாறல, ஜஸ்ட் ஐம் கோயிங் டு நார்மலைஸ் ஆல் த இமேஜஸ். ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த சீக்வன்ஷியல் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். ஸோ டென்சர்ஃப்ளோவில் மொத்தம் 2 ஏபிஐ இருக்குது. ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ஏபிஐ, இன்னொன்று வந்து சீக்வன்ஷியல் ஏபிஐ. நம்ம இங்கே வந்து இப்போ சிமிலர் பிகினர் கிளாஸஸ் அப்படின்றதுனால சீக்வன்ஷியல் ஏபிஐ யூஸ் பண்ணுறோம். சீக்வன்ஷியல் ஏபிஐ யூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் ஈஸி டு பில்ட் சிங்கிள் இன்புட் நியூரல் நெட்வொர்க். இப்போ மல்டி இன்புட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ஏபிஐ போய்க்கலாம். இப்போ வந்து பிகினர் கிளாஸ்னால நம்ம சீக்வன்ஷியல்லே பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேராஸ் டாட் இன்புட் ஷேப் வந்து என்ன ஃபஸ்ட்டு இன்புட் ஷேப் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்னென்னா கேராஸ்குள்ளே இன்புட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். தென் ஐம் கோயிங் டு டூ இஸ் லேயர்ஸ். சிமிலர்லி வி ஆர் இம்போர்ட்டட் லேயர்ஸ் இன் திஸ் கேராஸ்லேருந்து லேயர்ஸ் இம்போர்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால அந்த லேயர்ஸ் இங்கே போடுறோம். ஸோ கன்வல்யூஷனல் நெட்வொர்க்னால ஒரு 2D கன்வல்யூஷனல் நெட்வொர்க் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ 32 நியூரான்ஸ் 3 சேனல். பேடிங் இஸ்னால் நமக்கு இப்போது பேடிங்னா எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நமக்கு இல்லாத ஒரு இடத்துல 0 போடுறது அப்படி தான் வந்து அதை தான் வந்து நம்ம பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். கன்வல்யூஷன்னா என்ன, அதில் எப்படி நம்ம பேடிங் ஆட் பண்ணுறது அப்படின்றத. ஸோ ஆக்டிவேஷன் ஐ எம் கோயிங் டு யூஸ் ரிலூவ். அதை வந்து எதுக்குள்ளே கொடுக்கணும்னா ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுக்கணும். பேடிங்கும் அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு மேக்ஸ் பூலிங் லேயர். இங்கே எம் வந்து கேபிட்டல் எம் அண்ட் ஆல்சோ பி வந்து கேபிட்டல் பி அண்ட் 2D. பூலிங் சைஸ் வந்து 2,2 கொடுத்துருக்கேன். ஸோ similarly I'm going to repeat this process. So what I'm going to do is 128 இப்போ வந்து 32 64 இன்க்ரீஸ் பண்ணது இப்போ 128 and then again I'm going to 64. If you want to also add 32, it's also you can add at the end of it. And finally I'm connecting a dense neuron which is 10. Why we are going to use the dense 10? Because the cipher 10 data set is actually containing a ஒன்லி 10 கிளாஸஸ். மொத்தம் வந்து 10 கிளாஸஸ் தான் அது கண்டெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லைக் வந்து வாட்டர் பாட்டில், புக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அது மாதிரி வந்துட்டு நமக்கு ஒரு 10 ஆப்ஜெக்ட்ஸை கண்டெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட லேபிள்ஸ் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் த ரீசன். அதுதான் வந்து என்னோட காரணம். ஏன் அப்படின்னா நான் லாஸ்ட்டாக வந்து 10 யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈச் ஆஃப் ஒன் இஸ் அசைன்ட் வித் எ ஸ்பெசிஃபிக் கிளாஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மாடலோட ஓவரால் இது. ஸோ
இங்க பாருங்க கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் இங்க எவ்வளவு பேராமீட்டர் திஸ் ஆர் த பேராமீட்டர்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸோ டோட்டல் பேராமீட்டர்ஸ் இவ்வளோ இருக்கு நம்மளால ட்ரெயின் பண்ண முடிகிறது எவ்வளவு நான் ட்ரெயினபிள் அப்படின்றது எந்த ஒரு பேராமீட்டரும் கிடையாது ஃபார் நீங்க இப்போ ஃபர்தரா இதை மட்டும் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க நான் இன் ஃபியூச்சர் கிளாஸஸ் ஐம் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன் ஸோ இங்க மாடல் டாட் கம்பைல் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ இதை ரன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் ஓகே கம்ப்ளீட்லி ரன் மாடல் டாட் கம்பைல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன் ஆப்டிமைசஸ் நமக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நான் லாஸ் ஃபங்க்ஷன் ஆப்டிமைசஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை எதுக்குள்ளனா மாடல் டாட் கம்பைல்குள்ளே நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பார்க் கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் இட் இஸ் ஏ கிளாசிஃபிகேஷன் அதனால யூஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இதில் பார்க்கலாம் லேர்னிங் ரேட்டு நீங்கள் இது மாதிரி கொடுக்கலாம் இல்லைனா 0.001 சம்திங் வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஆட் தட் ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்ரிக்ஸ் வந்து நான் இதில் அக்யூரசி யூஸ் பண்ணுறேன் ஸோ தென் ஐம் கோயிங் டு இட்ஸ் அரௌண்ட் ஐ திங்க் எஸ் இட்ஸ் அரௌண்ட் ஓகே ஸோ வாட் தென் வந்து நம்ம மாடல் டாட் ஃபிட் இந்த கமாண்ட் தான் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ட்ரைனிங் பண்ணுறதுக்காக ஸோ இந்த கம்பைல் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த நம்மளோட ஆப்டிமைசர்ஸ் அண்ட் லாஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக சென் கேர் ஆஃப் டாட் சீக்வன்ஷியல் ஏபி இந்த ஏபிஐ வந்து நம்ம சிங்கிள் இன்புட் நியூரல் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் சரி தென் ஐம் கோயிங் டு ரன் திஸ் ஸோ இட்ஸ் கிளியர் எஸ் இது வந்து இப்போ ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கு ஸோ நவ் இட் செல்ஃப் ஐம் நாட் கோயிங் டு ட்ரெயின் இட் ஆன் ஜிபியூ நான் இப்போ வந்து இதை வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து இது பண்ணல ஸோ இட் மே டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸோ நீங்கள் உங்ககிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுங்கள் இட் மே இன்க்ரீஸ் த டைம் பட் ஐ ஆல்சோ ஹேவ் எ கிராஃபிக்ஸ் கார்டு பட் இன் ஃபியூச்சர் கிளாஸஸ் வி கேன் யூஸ் இந்த இதுக்கு வந்துட்டு நமக்கு மோஸ்ட்லி இதை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு i3 ப்ராசஸர் இருந்தாலே போதும் ஒரு நல்ல இதில் வந்து ரன் பண்ணி கொடுத்துரும் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அக்யூரசி வந்து ஒவ்வொரு எப்பாக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அட் த சேம் டைம் வந்து லாஸ் வந்து கம்மியாகிட்டே வருது இதை வந்து மானிட்டர் பண்ணணும் நீங்கள் ஸோ இஃப் அக்யூரசி இஸ் நாட் இன்க்ரீசிங் அண்ட் லாஸ் இஸ் கோயிங் டு மெயின்டைன் இட்ஸ் சேம் வேல்யூ ஆர் இட் கோயிங் டு இன்க்ரீஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் the மாடல் இஸ் கெட்டிங் ஓவர் ஃபிட்டிங் இல்லைன்னா அண்டர் ஃபிட்டிங் நடக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் அந்த சமயத்தில் வந்து இந்த மாடல் ட்ரைனிங் வந்து டெர்மினேட் பண்ணிக்கோங்க இது நான் நினைச்சதோட கொஞ்சம் டைம் எடுக்குது ஸோ ஐம் சாரி தட் யூ கேன் ஸ்கிப் அட்லீஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் 40 to 1 minute நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ